வணக்கங்க எல்லா பேத்துக்கும். எப்படி இருக்கீங்க எல்லா பேரும்? நேற்று நான் வீடியோ எண்ணில் சொன்ன மாதிரியே இன்றைக்கி முக்கியமான டாபிக் தான் எடுத்து வந்திருக்கேன். அதில் பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஏற்கனவே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணது, இன்னொன்று வந்து நம்ம சேனல் ரிலேட்டடாக இருக்குது. நம்ம சேனல் ரிலேட்டடாக இருக்கிற விஷயத்த வீடியோ உள்ள எண்ட்லையோ இல்லை வீடியோ நடுவுலையோ நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற டாபிக் பற்றி பேசிடுவோம். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்க முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஷார்ட்ஸ். ஆமாங்க, யூடியூப்பில் ஷார்ட்ஸ்னு ஒன்று வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அது இன்ட்ரோ பண்ணி அதுக்கு ஃபண்ட்ஸும் அலோகேட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஃபண்ட்ஸ் இத்தனாம் தேதி வந்து எல்லாத்துக்கும் தெரிய வரும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபண்ட்ஸ் வந்து யார் யாருக்கு எந்தெந்த வீடியோ எலிஜிபிள் அவங்களுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த டேட்டில் கிளைம் பண்ணிக்கலாம்னு டேட்டு முதற்கொண்டு சொல்லிட்டாங்க. நான் வீடியோ போடுறதே லேட்டு தான், ஓகேங்களா? இது வந்து எதுக்கு போகிறேன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறது. யூடியூப்பில் ஷார்ட்ஸ்னு ஒன்று இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஷார்ட் வீடியோவில் அது பேர்லேயே இருக்குது பாருங்கள், ஷார்ட். அதாவது சின்ன வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன வீடியோனாவே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டில் இருக்கிற வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு அது பெர்ஃபார்ம் பண்ணுற விதத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் ஆகும். ஃபண்டு வந்து அலோகேட் ஆகும், ஓகேங்களா? அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொல்ல வர்றது, ஓகேங்களா? இது வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது, மேக் பண்ண வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது, இது என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே நான் நாளைக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி டேர்ம் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே இது நான் போடுறதே லேட்டு தான், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காண்டி நான் அந்த வீடியோ போடுறேன், ஓகேங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, அதே மாதிரி எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, எப்படி மென்ஷன் பண்ணி கொடுக்குறது, எல்லாத்தையுமே இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுது, ஓகேங்களா? இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ஒரு பெரிய எலிஜிபிலிட்டி அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப நமக்கு ஏற்கனவே ஃபெமிலியரான ஒன்று தான். நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிலிட்டி என்னவோ அதே தான் இதுக்கும். என்னென்னா, நீங்கள் வந்து யூடியூப்போட மானிட்டைசேஷன் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலிசிக்கு உட்பட்டு இந்த வீடியோ இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து யார் தேர்ட் பார்ட்டி லோகோ இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் அடுத்தவங்களோட கண்டென்ட்லேருந்து எடுத்து போடுற ஒரு லோகோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இதில் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? இது வந்து நார்மலாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணாலே, யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணாலே இதுதான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ப்ளஸ் வந்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு கீழே இந்த வீடியோ இருக்கணும். அப்படி இருந்து இந்த வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் உங்கள் வீடியோவுக்கு அமௌண்ட்டு அந்த அலோகேட் ஆகும். அதுக்குன்னு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து $100 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. $100 நம்ம இந்தியன் ருப்பி படி வந்து 7,000 சம்திங் வரும். இந்த வீடியோ பெர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? உங்கள் வீடியோ அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதை பொறுத்து அமௌண்ட் வரும். அது அந்த கண்டிஷன் இன்னும் வந்து எனக்கு தெளிவாக தெரியல, மித்தவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து நான் என்னோடய புரிதலுக்கு என்ன புரிஞ்சோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண விஷயம், யூடியூப் ஷார்ட்ஸுன்ற விஷயம். இந்த ஷார்ட்ஸ் வந்து எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, இந்த ஷார்ட்ஸில் என்னென்ன இப்போ காமன் எலிஜிபிலிட்டி சொல்லிட்டேன். இன்னும் வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்லோட் பண்ணும்போது வீடியோவை அப்படின்றத வந்து நான் நாளைக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போது நம்மளோட சேனல் ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம சேனலில் முக்கியமான ஒரு விஷயம். ஆமாங்க, நம்ம சேனலில் யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அது என்னடா, அது எல்லாருமே அப்லோட் பண்ணுறது தானே அப்படின்னு கேட்காதீங்க. ஷார்ட்ஸில் வந்து இப்போ நம்ம யூடியூப் சேனலில் யூடியூப் டிப்ஸு ட்ரிக்ஸ் இந்த மாதிரி இது வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் ஷார்ட்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக உங்களை நம்பி தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி, வியூவர்ஸும் சரி, இனிமேல் வரப்போகிற சப்ஸ்கிரைபரும் சரி, இருக்கிற சப்ஸ்கிரைபரும் சரி, இது கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸில் 90s கிட்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம 90s கிட்ஸில் என்னென்ன ஒரு சின்ன கேம் விளாடுவோம் பார்த்தீங்களா, அதில் இந்த பேப்பர் வழியாக இந்த மாதிரி கேம், அந்த கேம்லாம் என்னென்ன இருக்கோ அதை வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஷார்ட்ஸில். இது எதுக்கு அப்லோட் பண்ணால், இது வந்து ஒரு சின்ன ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோன்றதுக்காண்டி தான், ஓகேங்களா? வேறு என்னோடய வீடியோ பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து நான் அப்லோட் பண்ணுற கண்டென்ட்டை பொறுத்து தான் எனக்கு நல்லபடியாக தெரியும். அதனால அது கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் இல்லை யாருக்குமே கண்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வியூஸ் அதுவாக போகும், ஓகேங்களா? இது வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா நானும் 90s கிட்ஸ் தான், ஓகேங்களா? அதனால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால் நான் அப்லோட் பண்ணுறேன்.
அது கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து வியூஸ் போகும், இல்லை அப்படின்னா அது வந்து இருக்கிற வியூஸ், அதாவது வியூஸ் வந்து போகிற வியூஸ் போகும். ஓகேங்களா? இப்போ இப்போ நம்ம சேனலில் வியூஸ் போகுது பார்த்தீங்களா, 20 30 அந்த மாதிரி போனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து நான் நினச்சதை அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது போதும். அதனால் நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி, இருக்கிற சப்ஸ்கிரைபர், வரப்போகிற சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் நான் இன்றைக்கி சொல்ல நினச்சேன். என்னடா இது யூடியூப்பில் போடுற வீடியோ ஒரு கண்டென்ட்டாக இருக்குது, ஷார்ட்ஸ் ஒரு கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற வீடியோ டிப்ஸு, யூடியூப்போட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அஸ்யூஷுவலாக அப்லோட் ஆகும். இது போக ஷார்ட்ஸில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி, அது வந்து சின்ன ஒரு பதிவு, சின்ன ஒரு நினைவூட்டல்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் ஆகும். இது சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்றதுக்காண்டி நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. இது வந்து யூடியூப்பில் இப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அது பாட்டுக்கு அப்லோட் ஆகும். ஓகேங்களா? அஸ்யூஷுவலாக அந்த கண்டென்ட்டில் எதுவும் மாற்றம் வராது. இதுக்காண்டி தான் நான் ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டுருவோன்றதுக்காண்டி தான் நான் இதை வந்து மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன். ஷார்ட்ஸில் வந்து ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் மாதிரி, அது வந்து அது சைட் பை சைடு. இது ஷார்ட்ஸ் நம்ம சேனல் போனீங்கன்னா ஷார்ட்ஸ்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக வரும். கவலையப்படாதீங்க, கண்டென்ட் வந்து குழப்பாது, செப்பரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஷார்ட்ஸ் இன்றைக்கி போட போகிற கண்டென்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock ரிலீஸ் ஆகும். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அதை பாருங்கள், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.